வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தெரப்பியூட்டிக் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது இசையை மருந்து போல் எங்கனம் பயன்படுத்துவது, இசை மருந்தாக எங்கனம் பயன்படுகின்றது, இசையினுடைய மருத்துவ பயன்கள் என்ன, மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மூன்று ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்பொழுது முதல்ல சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், மியூசிக் இட் இஸ் நாட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ. இசையோட நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டு தான் அந்த மருந்தை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. அது எப்படின்னு கேட்டால், சாதாரண ஒரு அலோபதிக் மருந்தோ ஆயுர்வேதிக் மருந்து, இன்னும் எப்படி இல்லை எந்த துறையில் சிறப்பான மருந்துகளை நம்ம எடுத்துக்கிறதா இருந்தாலும் அந்த மருந்தோட பயன்கள், மருந்தோட காம்பனன்ட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன், அந்த மெடிசனை தெரிஞ்ச பிறகு தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் அது சாத்தியமே இல்லை, அது வாய்ப்பு இல்லை. மருத்துவருக்கு தெரியும், அவர் மருந்து சீட்டில் எழுதி கொடுத்தாரு, அந்த மருந்தை வாங்கினோம், நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருந்தாலே அந்த மருந்து நோய் சிறப்பாக என்ன பண்ண முடியும், அதை நோயிலேருந்து வெளியில் வர முடியும், நோய் தீர்த்துக்க முடியும். ஆனால் இசைன்னு சொல்லும்போது நாம் நினச்சிக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரியும் தான் அப்படின்னு. we can also hum the tunes. காதில் கேட்ட உடனே அதே போல் நம்மளும் ட்ரை பண்ணுவோம், முடியும் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது இல்லை. இசை என்றது எல்லாம் நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி தான் சொன்னோமே, நம்ம பாரத திருநாட்டில் ஒரு 145 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 145 கோடி பேருக்கும் எல்லாருமே பாத்ரூம் சிங்கர் தான், எல்லாருக்கும் இசை என்பது தொடர்ந்து வரும் தான். ஆனால் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இசையோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் 1 கோடி பேர் கூட நம்ம தேர மாட்டோம். நம்ம தாய் திருநாட்டில் அந்த 1 கோடி பேர் இருக்கிறதா ஒரு அசம்ஷன் இருந்தாலும் அதில் 1,00,000 பேர் கூட சிறப்பாக பாடுறவங்களாக தேர்ந்த இசை வல்லுநராக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த ஒரு கணிப்புக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க முடியாது, ஆதாரபூர்வமாக அதை நிரூபிப்பது என்பது கடினம். அதனால் எப்போ இசை இட் இஸ் நாட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ ஆஸ் அ பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதனால் இசையை மருந்து போல பயன்படுத்தணும்னு சொன்னால் அதனுடைய நுணுக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தருக்கு இசையோட நுணுக்கங்கள் நன்றாக தெரியும், அதை எப்படி மருந்து போல பயன்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியுமானா அவங்க இந்த இசையை கொடுப்பாங்க, இதை கேட்டு மகிழணும், இல்லைன்னா பாடி இன்புற வேண்டும் அப்படின்றது என்ன அதுக்கு ப்ரொசீஜரோ அந்த வழிமுறையை அவர்கள் சொல்லி தருவார்கள். அதை சொல்லி கொடுத்ததை மனசில் சிறப்பாக வாங்கிட்டு அதுபோல் அதை ஃபாலோ பண்ணினா அதை பயன் செய்தோம்னா அந்த பயன் அதற்கு உண்டான பயன் நம்மளுக்கு கிடைக்கும். இது மருந்தை எப்படி பயன்படுத்துறதுன்றதுக்காக வேண்டி. ஆனால் மருந்து எப்படி தயார் பண்ணுறது, ஒரு ஆயுர்வேதிக் மருந்துன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சில முக்கியமெல்லாம் போட்டு பஸ்மெல்லாம் போட்டு நல்லா அந்த கல்வத்தில் இழைக்கும் பொழுது இது என்ன செய்யணும், இந்த மருந்து நோயாளிக்கு நல்ல நோய் குணமடைவதற்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை மனதில் நினைத்து கொண்டு அந்த கல்வத்தில் மாவு தேய்ப்பாங்க. அந்த தேய்க்கிற போது அந்த மருந்துக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது என்ன சூரணமாக லேகியமாக வரப்போகிறதா இல்லைன்னா பஸ்வமாக சாப்பிட போகிறாங்களா அப்படின்றது அப்புறம் தீர்மானம் ஆகும். அதுபோல் இசையை மருந்தா தரணும் அப்படின்னா அது எந்த கல்வத்திலையும் எதுலேயுமே போட்டு தேய்க்க வேண்டாம். இட்ஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ். இசையை நம்ம கேட்குற போது ஆனால் ஒன்று சரியான அளவில், அதாவது 99 அப்ராக்சிமேட் ஆன் அன் ஆவரேஜ் அப்படின்லாம் சொல்கிறோமே, அதுபோல் இல்லாமல் 100 பங்கு சிறப்பான ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்து தேவையானது எது ஏற்புடையதோ எது மருந்தாக பயன்படுமோ அந்த நோயாளிக்கு ஏற்ப அந்த இசையை நம்ம வாசித்து கையில் கொடுத்து இதை கேளுன்னு சொன்னால் அப்போவே அதில் நிறைய முன்னேற்றங்கள் காணப்படும். அதே சமயத்தில் நோய் நிவாரணியாகவும் அது பயன்படும், நோய் நீக்கியாகவும் பயன்படும். ஆனால் அது எப்படி தயார் பண்ணணும், எப்படி அதை தேர்ந்தெடுக்கணும், அது மட்டும்தான் அந்த இசை மருத்துவருக்கு நிச்சயமாக தெரியும். அந்த மியூசிக் தெரபிஸ்ட் அப்படின்னு இருக்கிறாங்களே அது அவங்களுக்கு தெரியும். அது ஒருத்தருக்கு பயனோடது இன்னொருத்தருக்கு பயனாகுமான்னு கேட்டால் அநேகமாக பயனாகும் தான். ஆனால் அது ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் லிசன், டசன்ட் டூ எனி ஹார்ம். இது எந்த விதமான பின் விளைவுகளோ பக்க விளைவுகளோ ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்ம கேட்கலாம், கேட்டு இன்புறலாம். ஆனால் இந்த மருந்தில் இந்த பாசிவ் லிசனிங் அப்படின்னு சொல்கிறோமே அது இட் டஸ் ஒண்டர்ஸ். நம்மளுக்கு அறியாமையே நம்மளுக்கு சில நன்மைகளை, அது பெரிய நன்மைகளையும் அதனுடைய பின்விளைவுகள் என்ன சிறப்பான பின்விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. அது எப்படின்னு சொல்லி நம்ம வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.